எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நைட்டில் சாம்பார் ஒரு ரசம்க்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி கூட நீங்கள் இதை செஞ்சு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெசிப்பியை செய்கிறதுக்கு 2 வாழைக்காய் தேவைப்படும். வாழைக்காவை வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா பிளாக் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆர் சாம்பார் பவுடர் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இப்போது நம்ம பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா வாழைக்காய் மேலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கோட் ஆகிருக்கு. இது இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். நான் வாழைக்காய் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எண்ணெய் வச்சுட்டேன் பேனில். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழைக்காய் எல்லாமே ஆயிலில் போட்டாச்சு. இது இப்படியே 1 நிமிஷத்துக்கு டீப் ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ள ஒட்டாமல் இருக்கும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாழைக்காய் 1 நிமிஷமாக நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். அண்ட் வாழைக்காய் வந்துட்டு கிறிஸ்பியாக வராது. வாழைக்காய் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எடுக்கக்குள்ளே கூட உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் கிறிஸ்பியாக இருக்கிறது. இதை வந்துட்டு நம்ம இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். எல்லா வாழைக்காவும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். வாழைக்காய் எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கூடவே ஒரு 5 க்ளோவ்ஸ் ஆஃப் கார்லிக் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்காக. இது எல்லாத்தையும் ஆயிலில் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகணும். நம்ம போட்ட ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ். சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த வாழைக்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த வாழைக்காவை அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு யூனிக் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வாழைக்காய் ஃபுல்லாக அந்த சாஸ் வந்துட்டு கோட் ஆகணும். வாழைக்காவை சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கோட் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை கொத்தமல்லி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப யூனிக் அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இருந்தால் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.